வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். கிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், சிவபெருமான் உங்களிடம் எப்படி உரையாடுவார், எந்த விஷயத்தில், மேலும் இயற்கையை துணை கொண்டு அவர் எப்படி உங்களுடன் பேச ஆசைப்படுவார் என்பதனை பதிவில் விரிவாக காணப்போகிறோம் நண்பர்களே. எனவே இந்த பதிவை எங்கும் தவிர்க்காமல் முழுமையாக பார்க்கவும். அவ்வாறு நீங்கள் செய்தால் ஈஸ்வரின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடன் எப்படி உரையாடுவார், மேலும் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், பஞ்சபூதங்களில் இருக்கும் சிவபெருமான் ஆனவர் எப்படி உங்களுடன் அந்த பஞ்சபூதத்தை வைத்து உரையாட ஆசைப்படுவார் என்பதனை காண்போம் நண்பர்களே. பஞ்சபூதம் என்றால் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்பது உங்களுக்கு தெரியும். அதிலிருந்து அவர் உங்களுக்கு எச்சரிக்கையும் ஆசையையும் வழங்குவார். முதலில் ஒருவருக்கு சிவபக்தி எவ்வாறு வரும் என்றால், ஈசனுக்கு அவர் மீது ஈர்ப்பு ஏற்படும் என்றால், சிவனை நீங்கள் எவ்வாறு உணர முடியும் என்றால், உங்களுக்கு சிவபெருமான் மிகவும் துன்பம் தருவார். ஏன் அவர் துன்பம் தருகிறார் என்றால், உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு சிக்கல்களை நீங்கள் சந்தித்த பிறகு உங்கள் வாழ்க்கையும் உங்கள் மனமும் மாறிவிடும். அதாவது இந்த வாழ்க்கையை விட்டு வேறு ஒரு பரிணாமத்திற்கு அவர் உங்களை அழைத்து செல்வார். எனவே சிவபெருமான் அவ்வாறு செய்தால் உங்களை அந்த பிறவிலிருந்து முக்தி கடனும் செய்வார். ஏன் அவ்வாறு உங்களுக்கு செய்கிறார் என்றால், இந்த உலகம் ஒரு மாயை என்பதனை உணர்த்தவும், அந்த மாயையிலிருந்து விடுபடவும், மாயையில் சிக்கிக்கொள்ளாமல் நீங்கள் நிம்மதியாக இருக்கவும், மேலும் அந்த மாயையிலிருந்து விடுபட்டு நீங்கள் ஒரு உத்தம நிலையை அடைய வேண்டும் என்பதனை இயற்கையின் மனதில் கொண்டுதான் சிவபெருமான் உங்களுக்கு அவ்வாறு சோதனை தருகிறார். எனவே அதனை சோதனையாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு நீங்கள் சிவனை வழிபட்டால் நிச்சயம் அவர் உங்களுக்கு வேறு ஒரு பரிணாமத்திலிருந்து நல்வழி செய்வார். மேலும் பலர் கூறியுள்ளார், சிவனை வணங்கினால் மேலும் சிவபூஜனை செய்தால் நம்மளுக்கு துன்பம் வரும் என்பதனை கூறியுள்ளார். அது முற்றிலும் போய். ஒரு மனிதனுக்கு ஏன் துன்பம் வருகிறது என்றால், அவன் செய்த நல்வினை மற்றும் தீவினை காரணமாகவே மற்றும் அவனுக்கு துன்பம் வருகிறது. அதே போல நல்வினை தீவினை என்பது நாம் செய்தவற்று மற்றும் குறிப்பிடாது. நம் தாய் தந்தை செய்தது, மேலும் தாய் தந்தையின் பெற்றோர்கள் செய்த அனைத்து கர்மாவும் நம்மளை வந்து சேரும். அந்த கர்மவினை அனைத்தும் நீங்கிய பிறகுதான் சிவன் உங்களுடன் பேச ஆசைப்படுவார். மேலும் உங்களுக்கும் சிவன் மீது ஈர்ப்பு வரும். ஆகையால் சிவனை வணங்க தொடங்கிவிட்டால் இந்த கர்மவினை கழிந்துவிடும். அந்த கணக்கிற்காக தான் அனைவரும் இவ்வாறு கூறியுள்ளார், சிவனை வணங்கினால் துன்பம் வரும், துயரம் வரும் என்பது. ஆனால் துன்பம் துயரம் கிடையாது, உங்களை வேற ஒரு பரிணாமத்திற்கு அவர் அழைத்து செல்கிறார். இதுவே உண்மையும் சத்தியமும் ஆகும் நண்பர்களே. அதே போல சிவன் சொத்து குலநாசம் என்று ஒரு பழமொழி உள்ளது. உங்களுக்கு அது தெரியுமா? சிவன் சொத்து என்றால் என்ன? அதை பற்றி எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்தது ஒன்றா? சிவன் சொத்து என்றால் கோவில் சொத்தோ அல்லது மண், பெண், பொன் என்பதோ கிடையவே கிடையாது. சிவன் சொத்து என்றால் நாம் தான், நம் உயிர்கள் தான். அதாவது நம் உடம்பில் உள்ள உயிர் சக்தி தான் சிவன் சொத்து எனப்படுகிறது. எனவே அந்த உடம்பில் உள்ள உயிர் சக்தியானது ஒரு மனிதன் எவ்வாறு நல்வினைக்காக பயன்படுத்துகிறானோ அல்லது அந்த சக்தியினை மேலே எழுப்புவதற்காக பல்வேறு தியானங்கள் செய்கிறானோ, அப்பொழுது அவன் இல்லற வாழ்க்கையிலிருந்து விடுபடுகின்றான். அதாவது குடும்ப வாழ்க்கையிலிருந்தும் மேலும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபடுகின்றான். அவ்வாறு செய்யும் பொழுது அவனுக்கு சந்ததியானது தேவைப்படாது. அதை குறிப்பிடுவதற்காகவே சிவன் சொத்து குலநாசம் எனப்படுகிறார்கள். உயிர் சக்தியானது கீழே சென்றால் நம்மளுக்கு சந்ததி வரும். அதே போல அந்த உயிர் சக்தியானது கீழே செல்லாமல் மேல் நோக்கி சென்றால் நம்மளுக்கு முக்தி கிடைக்கும். எனவே அந்த பழமொழியை வைத்துதான் சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லியிருக்கிறார் நம் முன்னோர்கள். மேலும் நம் உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுக்களிலும் ஒவ்வொரு செல்களிலும் பிரபஞ்சத்தின் ஏதாவது ஒரு அடையாளமானது இருக்கும். அதாவது அண்டத்தில் இருப்பது தான் நம் உடம்பிலும் இருக்கிறது. அதை குறிப்பிடுவதற்காகவே சிவன் அனைத்திலும் இருக்கிறார், தூண் துரும்பிலும் அனைத்திலும் இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறது. அதே போல பிரபஞ்சத்தின் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும். அதே போல நம் உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுவிற்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும். அனைத்து அணுவும் பிரபஞ்சத்தின் ஒரு அடையாளமாகும். எனவே அனைத்து சக்தியும் நம் உடம்பில் இருக்கிறது என்று குறிப்பிடுவதற்காகவே சிவன் சொத்து எனப்படுகிறது அது. எனவே அந்த சக்தி அனைத்தும் நம் உடம்பில் இருக்கிறது ஒரு சக்கரத்தில் ஆகும். அதாவது மூலாதார சக்கரத்தின் ஆகும். மூலம் என்றால் கீழே என்பது பொருள். அதே போல ஆதாரம் என்றால் அதான் சோர்ஸ். அதை வைத்துதான் அனைத்தும் இயங்குகிறது என்று பொருள். அதாவது மூலாதாரம் என்ற பொருளின் பெயர் என்னவென்றால், நம் உடம்பில் இருக்கும் ஒரு சக்தியின் ஆதாரமே மூலாதார சக்கரம் எனப்படும். எனவே அந்த மூலாதார சக்கரத்திலிருந்து ஒருவன் சக்தியானது வெளிப்பட்டால், அதாவது அவன் குண்டலினி சக்தியை எழுப்பினான், அவனே ஒரு மாபெரும் மனிதனாகவும் ஏன் கடவுளாகவும் கூட மாறிவிடலாம். அதனை உணர்த்தவே சிவபெருமான் உங்களுக்கு துன்பம் மற்றும் சோதனையை தந்து கொண்டு உங்களை இந்த மாயையிலிருந்து விடுபட்டு பிறப்பறுத்து முக்தி நிலைக்கு மோட்ச நிலைக்கு அழைத்து செல்கிறார். இதுவே ஈசனின் தலையாய கடமையும் ஆகும், அந்த சிவபெருமானின் அருளும் ஆகும். இந்த பாடல் வரி கூட இவ்வாறு தான் தோன்ற உள்ளது. ஒரு ராஜா வருந்தாமல் புத்தன் ஜரணம் இல்லை, மனம் நொந்து நொறுங்காமல் அதை சித்தன் பிறப்பதும் இல்லை. எனவே ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து 20 வயது வரை பல்வேறு துன்பங்கள், அவமானங்கள், துயரங்கள் மற்றும் அனைத்து தோல்விகளையும் சந்தித்து விட்டுத்தான் அவன் 20 வயதை கிடைக்கின்றான். 20 வயது ஆகும் பொழுது அவன் உச்சக்கட்ட வேதனையை அனுபவித்தான். அப்பொழுது அந்த வேதனையானது மரண வேதத்திற்கு ஒப்பாக இருந்தது.
அப்பொழுது அவன் செய்வது அறியாமல் தவித்து கொண்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டு, நம் வாழ்வு ஏன் இப்படி இருக்கிறது? நம் வாழ்வு முடிந்து விட்டது. நாம் இனிமேல் யாருக்கு என்ன செய்ய போகிறோம்? நம்மால் இனி யாருக்கு என்ன பயன் என்பதனை நினைத்து கொண்டு சோகத்தில் இருந்தான். மேலும் அவன் மனதில் பல்வேறு விதமான கேள்விகளும் குழப்புகளும் சோகங்களும் மட்டுமே எஞ்சி இருந்தது. அப்பொழுது அவன் என்ன செய்தான் என்றால், இறப்பதற்கு தயாரானான். அப்பொழுது அவன் இறப்பதற்கு முன்னால் ஒன்று யோசித்தான். அது என்னவென்றால், நாம் இப்பொழுது இறந்து விட்டால் நம் தாய் தந்தையரை யார் காப்பாற்றுவார்? மேலும் நாம் இந்த உலகத்தை எவ்வாறு வெற்றி பெறுவது? அனைவரும் என்னை கோழை என்று தூற்றுவார்கள் என்று எண்ணிக்கொண்டு பொறுமையாக இருந்தான். அப்பொழுது அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அதாவது, அவன் மலையில் உச்சியில் உள்ள சிவன் கோயிலுக்கும் மேலும் கடல் கரையில் உள்ள சிவன் கோயிலுக்கும் சென்றான். அப்பொழுது அந்த மலையின் மேலும் அந்த கடலின் பிரம்மாண்டத்தையும் கண்டு அதிர்ந்து போனான். உலகம் எவ்வளவு பெரியதா! நாம் கீழ்த்தனமாக மரணத்தை கண்டு பயப்படுகின்றோம், மேலும் மரணிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம் என்று அவன் வேதனைப்பட்டான். அப்பொழுது அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த உலகை காக்க திருமால் பல்வேறு அவதாரங்களை எடுத்துள்ளான் என்பது அவன் நினைவிற்கு வந்தது. அதாவது, ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் மற்றும் ராமர் அவதாரத்தில் திருமால் பல்வேறு அவதாரங்களை எடுத்துள்ள பல்வேறு மற்றும் நற்கர்மங்களை செய்துள்ளார் என்பது. எனவே அவனுக்கு அந்த மனதில் வந்தது ராமரின் அவதாரம் ஆகும். ராமர் வாழ்வில் எப்படி இருந்தார் என்றால், தாய் தந்தையரை எவ்வாறு போற்றுவது, சகோதரனை எவ்வாறு மதிப்பது, நண்பர்களுடன் எவ்வாறு விசுவாசமாக இருப்பது, மனைவியுடன் எவ்வாறு நம்பிக்கையாக இருப்பது, புத்திரர்களுடன் எவ்வாறு நாசமாக இருப்பது என்பதனை உணர்ந்தான். பிறகு ராவனின் குணத்தை கண்டு அவர் பல்வேறு சக்திகள் பெற்று தசானந்தனாக விளங்கினார். எனவே பல துறைகளில் அவர் தேர்ச்சி பெற்று அஸ்தமாஸ்தைகளையும் அடைந்து பெரும் மன்னராக விளங்கினார். இலங்கையில் அவர் ஆண்ட காலமே பொற்காலம் எனப்படுகிறது என்பதனை உணர்ந்தான். மேலும் மகாபாரதத்தில் உள்ள அனைத்து கதாபாத்திரையும் உணர்ந்தான். அதாவது, பஞ்சபாண்டவர்களின் கதாபாத்திரம், கிருஷ்ணனின் கதாபாத்திரம் அனைத்தையும் கண்டுகொண்டு அவன் ஞான நிலைக்கு சென்றான். உலகம் இவ்வாறு இயங்குகிறது. திருமாலும் ராமரும் பல்வேறு அவமானங்களை சந்தித்து விட்டுதான் இவ்வாறு உத்தம நிலையை அடைந்துள்ளார்கள். அதே போல பாண்டவர்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்த பிறகுதான் போரில் வெற்றி பெற்றார்கள் என்பதனை உணர்ந்தான். பிறகு அந்த ஞானமானது, அந்த தேடலானது அவனை நிறுத்தவில்லை. அவன் தேடிக்கொண்டே இருந்தான். அப்பொழுது அந்த உலகம் எப்படி இயங்குகிறது என்ற கான்செப்டிலிருந்து யோசிக்க ஆரம்பித்த பிறகு அவன் நவகிரகங்கள் பற்றி ஆராய்ச்சி செய்தான். ஜோதிடத்தையும் கற்றான். ஜோதிடம் என்பது நவகிரகங்களை வைத்து மட்டும் கூறப்பட்டவதை அல்ல, அதே போல 27 நட்சத்திரங்களின் சாரத்தை வைத்துதான் கூறப்பட்டது என்பதனை உணர்ந்தான். எனவே ஜோதிடம் என்பது சூரிய குடும்பத்தில் மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு வித்தியையாகும். மேலும் சூரிய குடும்பம் மட்டும் இந்த பிரபஞ்சத்தின் அங்கம் கிடையாது. பல சூரிய குடும்பங்கள் ஒன்று சேர்ந்ததுதான் ஒரு நட்சத்திர கூட்டம். பல்வேறு நட்சத்திர கூட்டங்கள் ஒன்று சேர்ந்ததுதான் ஒரு அண்டம், அதாவது கேலக்சி. பல்வேறு கேலக்சிகள் சேர்ந்ததுதான் ஒரு நட்சத்திர கூட்டத்தின் அங்கமாகும், அதாவது கிளஸ்டர். பல்வேறு நட்சத்திர கூட்டங்கள் சேர்ந்ததுதான் சூப்பர் கிளஸ்டர். எனவே அனைத்தும் சேர்ந்ததுதான் ஒரு நட்சத்திரம். எனவே அந்த நட்சத்திரம் அனைத்தும் நம் வானத்தில் இருக்கிறது என்பதனை அவை உணர்ந்தான். இறுதியாக அனைத்து நட்சத்திரங்களும் ஒன்று சேர்ந்ததுதான் யூனிவர்ஸ். மேலும் அனைத்து யூனிவர்ஸும் ஒன்று சேர்ந்ததுதான் மல்டிவர்ஸ் என்ற கான்செப்டையும் அவன் உணர்ந்து கொண்டான். இதை அனைத்தும் அவன் ஒரே நாளில் உணரவில்லை. பல்வேறு தினங்கள் தேடி திரிந்து மேலும் பல்வேறு தினங்களில் தேடலில் அலைந்த பிறகுதான் அவன் அதனை கண்டான். இறுதியாக அவன் வாழ்வில் உள்ள அனைத்து குழப்பங்களும் நீங்கிவிட்டது. வெறும் இந்த துன்பத்திற்காக நாம் இறக்கவிருக்கிறோம். ஆனால் இந்த பிரபஞ்சமானது அகண்ட பெரியது ஆகும். மேலும் அந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறிய அங்கம் தான், அதாவது சிறு துகள்கள் தான் இந்த பூமி. பூமியில் நாம் தெரியவே மாட்டோம். அப்பொழுது அவன் மனதில் தோன்றியது, இது எல்லாம் ஒரு மாயை என்று உணர்த்தான். இந்த மாயையில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு தான் நமக்கு இவ்வளவு துன்பம் வருகிறது. மேலும் துன்பம் தருகிற சிவபெருமான் நிச்சயமாக நன்மை செய்வார் என்று அவன் உணர்ந்தான். அவர் துன்பம் மற்றும் இன்பம் அனைத்தையும் நீக்கிவிட்டு, அதாவது நம் கையில் இருக்கும் பார மூட்டைகளையும் அனைத்து நன்மை மூட்டைகளையும் இறக்கிவிட்டு தான் நம்மளுக்கு நிம்மதி என்ற பெரும் பாக்கியத்தை அவர் தருவார். நிம்மதி அடைந்த பிறகுதான் ஞான மார்க்கத்திற்கு அவர் அழைத்து செல்வார் என்பதனை உணர்ந்து கொண்டான். ஞான மார்க்கத்திற்கு அவன் சென்ற பொழுது இந்த உலகம் மாயை என்று உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் ஒரு மனிதன் இறந்து விடுவான் என்று உணர்ந்து கொண்டு, நம்மால் முடிந்த உதவியை அனைவருக்கும் செய்துவிட்டு, நம்மால் முடிந்தவரை அனைவருக்கும் நன்மை செய்துவிட்டு, நம் சந்ததி அனைவருக்கும் நன்மை அனைத்தையும் செய்துவிட்டு நிம்மதியாக மோட்சம் அடைய வேண்டும் என்பதனை அவன் விரும்பினான். ஆனால் அதில் ஒரு சுயநலம் உள்ளது. சுயநலம் என்றால் அது நமக்கு பயன்படும் நலம் கிடையாது, அனைத்து மக்களுக்கும் பயன்படும் ஒரு நலமே ஆகும். சுயநலத்தில் கூறப்படுவது என்னவென்றால், நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம் சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பது சுயநலம். அது தர்மத்தின் வழியில் சென்றால் சுயநலமாகவும் கருதப்படுகிறது, அதர்மத்திலும் சுயநலமாகவும் கருதப்படுகிறது. அதர்மம் என்றால் அனைத்தையும் அழித்துவிட்டு நம் சந்ததிகளுக்கு பொன்பொருள் சேர்த்து வைப்பது சுயநலமாகும். ஆனால் சிவபெருமானிடம் சரணடைந்துவிட்டு புண்ணியத்தை மட்டும் செய்துவிட்டு புண்ணியத்தின் பலனை நம் சந்ததியினர் அனுபவித்தால் அது பெரும்
புண்ணியமாக கருதப்படுகிறது. அதான் சுயநலம் என்று கருதப்படுகிறது. பல்வேறு துன்பங்கள் வருகிறது என்று கவலை கொள்ளாமல் சிவபெருமான் உங்களை அருள் செய்ய விரும்புகிறார். மேலும் உங்களுக்கு சிவன் மீது பற்று வருகிறது என்பதனை உணர்ந்து கொண்டு அனைத்தையும் கடந்து போக செல்லுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் உங்களுக்கு நன்மை மட்டும் வந்து சேரும். ஏன் அவ்வாறு கூறப்படுகிறது என்றால், ஒரு தந்தையானவர் தன் மகன் நன்றாக இருக்க வேண்டும், அவன் வாழ்வில் உன்னத நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகவே அடிப்பார், மேலும் திட்டுவார். அதே போலதான் சிவபெருமானும் செய்கிறார். அப்பொழுதுதான் சிவபெருமானின் மகன்களான நாம் அனைவரும் முழுமையாக மாறிவிட்டு சித்த நிலைக்கு செல்ல வேண்டும். சித்த நிலைக்கு சென்ற பின்பு இந்த பிறவியிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் தோன்ற வேண்டும் என்பதற்காகவே அவர் இவ்வாறு நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். அனைத்தும் சிவனின் செயலாகும். அந்த சித்த நிலையை பற்றி அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவனை நம்புங்கள், உங்களுக்கு அனைத்து நன்மையும் சிவபெருமானே செய்வார்.